இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. உலகிலேயே கூலிப்படையாக செயல்படும் ஒரு நாடு உள்ளது என்றால் அது பாகிஸ்தான் தான். பிற நாடுகளிடமிருந்து கமிஷன் வாங்கிக் கொண்டு முஜாஹிதீன், லஷ்கர்-இ-தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பயங்கரவாத தாக்குதல்கள் நிகழ காரணமாக இருந்துள்ளது பாகிஸ்தான். தன்வினை தன்னை சுடும் என்ற தர்ம விதிக்கு ஏற்ப இன்று அதே பயங்கரவாதத்தால் பாகிஸ்தான் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. ஏற்கனவே பலுசிஸ்தான் பகுதியில் பிரிவினைவாதிகளின் தாக்குதலை அந்நாட்டு ராணுவம் தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. தற்போது ஆப்கானிஸ்தான் எல்லையிலும் பயங்கரவாத தாக்குதல் தொடங்கியிருக்கிறது. பாகிஸ்தானின் எல்லை பகுதியான கைபர் தங்களுக்கு தான் சொந்தம் என்கிறது தாலிபான். இதற்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான ஆயுத போராட்டத்தில் குதித்துள்ளன. இந்த நிலையில் நேற்றைய தினம் கைபர் பகுதியில் சென்று கொண்டிருந்த பாகிஸ்தான் ராணுவ வாகனம் மீது ஃபிட்னா அல் கவார்ஜி குழு நடத்திய தாக்குதலில் 13 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த ஆண்டு தொடக்கத்தின் முதல் 290 ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். உச்சகட்ட உள்நாட்டு குழப்பம் நிலவி வரும் நிலையில் இந்தியா மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது பாகிஸ்தான். எனவே நடந்த தாக்குதலுக்கு இந்தியாதான் காரணம் என்று சம்பந்தமே இல்லாமல் அந்நாடு குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் ஒரே வரியில் நடந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று விளக்கம் கொடுத்து விட்டது இந்திய வெளியுறவுத்துறை. முன்பு காஷ்மீர் மக்களை இந்தியா கொலை செய்வதாக ஐநாவில் பாகிஸ்தான் வெளியிட்ட போலி செய்தியை ஒரே நாளில் இந்தியா முறியடித்தது. அதேபோல இந்த முறையும் ஃபேக் நரேட்டிவை உருவாக்க முயன்று தோல்வியை தழுவியுள்ளது பாகிஸ்தான். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.